ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு எப்படி கொடுத்தீங்களா பார்த்துடலாமா? இன்னைக்கு ஃபார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டில் ஃபர்ஸ்ட் வந்து பப்படத்தை எடுத்து வச்சாச்சு. அப்புறம் இன்னைக்கு நான் வந்து கோயிலில் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, ஸோ அதனால சோறு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. செங்கல்பட்டு அரிசியில் இருக்கவங்க சோறு குபேரா பிராண்டில் உள்ளது. எங்கள் அம்மைக்கு கால் துருத்துருன்னு வருது, ஏன்னா சாப்பாடை கிட்ட காட்டணும் பார்த்தீங்களா, அதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் போகாத பார்த்துக்கணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்படம், சாரி ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், மறுபடியும் அது அங்கேயே இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோயிலில் வாங்கினது பார்த்தீங்களா ரசம், அது கொஞ்சம் மிச்சம் இருக்கு. உண்மையிலே நல்ல டேஸ்ட் பார்த்துடுங்க. ஒரு மாந்தோப்பு தான் சின்ன மாமாவை தேடி மாமாங்கும். ஐயா அது ஒரு சின்ன மாமாவை தேடி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கு, இன்ப வாழ்வானது இன்பமாகுது. சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. ராக்கோழி ரெண்டு முழிச்சிருக்கு, இன்னும் கூடாம தனிச்சிருக்கு, உள்ளாடினா நெருப்பா கொதிக்கும். சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. சொர்ணலதா மேமும் அப்புறம் வந்து யாரு கூட பாடிருக்கிறவங்க தெரியலையே, அவங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து எங்க மம்மி வந்து காலையிலே சாம்பார் வச்சிருந்தாங்க. கிட்ட காட்டுமா, எங்க அம்மாவுக்கு சாம்பார் குறுகுறுன்னு சூப்பரா இருக்கும் பார்த்துட்டுங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் ஸ்பெஷல். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த சோஷியல் மீடியா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கரெக்டான யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்மு. சிலர் வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு தெரியல அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் எனக்குமே தான் தெரியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்றதை கேட்டு அப்புறம் வந்து அப்படி இப்படிதான் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, உங்களோட ஐடென்டிட்டியை மாற்றக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுவுமே ஒரு தொழில் தான் இப்போதைக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல நான் பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படி இருங்க இப்படி இருங்க, நீங்க அப்படி வந்தா எங்களுக்கு நாங்க இந்த ப்ரமோஷன் தருவோம், நீங்க அப்படி வந்தா இந்த ப்ரமோஷன் தருவோம் அப்படின்னு. நான் எதையுமே வந்து அக்ரி பண்ணிக்க மாட்டேன். நானா இருப்பேன். உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அது தேவையா, அதுக்கு ஏதாவது நான் என்ன மாத்திப்பேன். அதுக்காக நான் டோட்டலா என்ன மாத்திப்பேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஏன்னா சில இடங்கள்ல போகும்போது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு அது ஓகே ஃபைன். அதுக்காக வந்து நம்ம எப்பவுமே அதை பண்ணிட்டு இருக்க முடியாது, சரியா? அதனால இதுல இருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்காகவும் நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, நம்ம மாத்திக்க கூடாது. அந்த இடத்துக்கு ஏதாவது நம்ம மாத்திக்கணும், நம்மளோட ஒரிஜினாலிட்டியை என்ன செஞ்சுக்க கூடாது, மாத்திக்க கூடாது. ஓகே, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க. தேங்க்யூ.